ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண போறோம். ரெடியா எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. 50 கேள்விக்கு இன்னைக்கு யார் அதிகமா மார்க் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். கமான் ஸ்பீடா. அந்த லைவ் டைம் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகாம வந்துருங்க. நானும் மிஸ் ஆகாம போட்டுறேன். முடிச்சிடுறோம் இன்னைக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் வர லெசன் எல்லாமே ரொம்ப க்ரூஷியலுங்க. மார்க் ஸ்கோரிங் ஏரியா, கான்செப்ட் ஓரியன்டட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணி மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. ரெடியா? முதல் கேள்வி பாருங்க. செய்திகளை கொண்டு எந்த பயிர் என்பதை தேர்வு செய். இது என்ன இந்த மாதிரி கேள்வியே நான் கேள்விப்பட்டது இல்லையே. மோடஞ்ச். தமிழ்நாட்டின் முக்கிய வாணிப பயிர், அதிக வெப்பநிலை, அதிக மழைப்பொழிவு தேவை, வெப்பமண்டல பிரதேசங்களில் நன்கு வளரக்கூடியது கரும்பு. பருத்தி எல்லாம் போட்டிருக்க கூடாது. என்னதுங்க, கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கணும். இந்தியாவில் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக உள்ளது? அவ்வளவுதாங்க. சூப்பர் 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 சூப்பர். வாங்க வாங்க வாங்க. 30%. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறையில் தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் மாதம். ஆண்டு தெரிஞ்சாலே போதும், மாதம்லாம் தெரிய தேவையில்ல. எக்ஸாக்ட்லி 1985 ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மே மாதங்கள் விதைக்கும் காலமாக கொண்டு சித்திரை பட்டத்தின் அறுவடை காலம் என்ன? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தெளிவா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஏப்ரல் மாசம் மே மாசம் விதைக்கிறோம்னா எந்த மாசம் நீங்க அறுவடை பண்ணுவீங்க? பட் ஈஸி எலிமினேஷன் மெத்தடா பாருங்க. 3 மாசம் கழிச்சு சொல்லுங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆன்சர் டி தாங்க ஆன்சர். அடுத்தது, தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஏதோ ஒண்ணு தப்பு. நல்லா பார்த்து வச்சுக்கங்க. கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். செகண்ட் ஒன் தப்பு. தூத்துக்குடி பகுதிகளில் நிலக்கரி படிமங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா கிடையாது. செகண்ட் ஒன் தப்பு, தேர்ட் ஒன் ரைட். அப்ப என்னது, 2 மட்டும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாங்க. எந்த மாவட்டத்தின் பெரும் பகுதிகள் முந்திரி பயிரிடப்படுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கடலூர் மாவட்டம். குட். வெள்ளாடுகள் குறித்து தவறானதை தேர்வு செய். தவறு கேட்டிருக்கீங்க. சிம்பிள். குட். கமான் 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 ஸ்பீடா. நன்சை கிடையாது, புன்சை அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அப்போ பி தான் வந்து பாத்தீங்கன்னா தவறு. இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிலகங்களில் தமிழ்நாடு எத்தனை சதவீத உற்பத்தியை அளிக்கிறது? சூப்பருங்க. 60% உற்பத்தியை அளிக்கிறது. தமிழகத்தில் எந்த மாவட்டம் கொண்டைக்கடலை உற்பத்தியில் மாநிலத்தின் முதல் நிலை வகிக்கிறது?
கோயம்புத்தூர் மாவட்டம் தாங்க. 2010ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டங்கள் எவை? நீலகிரி, தஞ்சாவூர் தான் சொல்றாங்க. கீழ்கண்ட எந்த பகுதிகளில் இரும்புத்தாது படிவுகள் காணப்படுகிறது? போட்டுட்டே வாங்க பாத்துக்கலாம். கடைசியா நான் மார்க் பாத்துக்கிறேன். சூப்பர்ங்க. 1 and 2 கஞ்சமலை, கல்வராயன் மலையில் தான் காணப்படுகிறது. எந்த கடற்கரை மணல் பரப்புகளில் இல்மனைட் ரூட்டைல் காணப்படுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளை. கன்னியாகுமரி பகுதிகளில் தான் சொல்றாங்க. அடுத்தது. தமிழகத்தின் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வேலூர் மாவட்டம் எத்தனை சதவீத உற்பத்தியுடன் முன்னிலையில் உள்ளது? 10%. நீங்களே படிச்ச ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்களே ஆன்சர் பண்ணிடணும். அமராவதி அணையை பத்தி கேட்டிருக்கோம். இது எல்லாம் இன்ஃபர்மேஷனுங்க. வைகை ஆற்றின் துணையார் கிடையாது. என்னது? காவேரி ஆற்றின் துணையார். செகண்ட் ஒன் எலிமினேஷன். மீது எல்லாமே சரி. அப்போ பி தான் தவறு. கரூர் மாவட்டம் காகிதபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? சூப்பருங்க. 1979ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. தமிழகத்தில் அரியலூர் மற்றும் ஆலங்குளம் ஆகிய இடங்களில் சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் இயங்குகின்றன. ஆலங்குளத்தில் உள்ள கல்நார் சிமெண்ட் அட்டை அலகும், விருதாச்சலத்தில் உள்ள கற்கலன் குழாய் அலகு தமிழகத்தில் மற்ற சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் ஆகும். எக்ஸலண்ட். ரெண்டுமே சரியான பதில் தான் சொல்றாங்க. அடுத்தது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது? அந்த இடத்துல மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கு. தட்ஸ் குட். நீலகிரி மாவட்டம். கரையார் அணை என அழைக்கப்படும் அணை எது? கரையார் அணை என அழைக்கப்படும் அணை. சூப்பர் கைஸ். பாபநாசம் அணை தான் கரையார் அணை என அழைக்கப்படுகிறது. அக்ரிகல்ச்சர் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஸ்பீடா வாங்க. லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. குட். தவறான விடையை தேர்வு செய். இதுல ஏதோ ஒண்ணு தவறு. ஃபுல்லா படிச்சீங்கன்னா இன்ஃபர்மேஷன். பொறுமையா படிங்க. ஓகேவா பாருங்க. தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் முக்கிய ஆதாரமாக உள்ளது. கிடையவே கிடையாது. என்னது? வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 4th ஒன் மட்டும் தான் எலிமினேஷன் ஆகுது.
காவேரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் எந்த வகையான வேளாண்மை பின்பற்றப்படுகிறது? கலப்பு வேளாண்மை பின்பற்றப்படுகிறது. தவறான இணையை தேர்ந்தெடு தமிழகத்தின் மழை பெருமளவு. இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல எது தப்புன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கோடை காலத்துல 18% கிடையாது. இதுதான் தவறு. மீதி எல்லாமே சரியான பதில்ங்க. தூத்துக்குடி நகரிலிருந்து ஏறத்தாழ 47 கிலோமீட்டர் தொலைவில் மணிமுத்தாறு அணை கட்டப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அணை ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் தூரில் அழகிய வண்ணமயமான பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. கூற்று 1 தவறு. கூற்று 2 சரிங்க. தவறான இணையை தேர்ந்தெடு புவியியல் குறியீடு. புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுதாங்க குடுத்துருக்கேன். மதுரை, சுவாமிமலை, நாச்சியார் கோயில், சிறுமலை. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது தப்பு பண்ண மாட்டீங்க. துவம்சம் பண்ணிட்டீங்க. சூப்பர்ங்க. சிறுமலை என்னது? பத்தமடை பாய் தான். சிறுமலையில இது கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப நோட் பண்ணுங்க. அடுத்தது. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் குறைவாக கொண்ட மாவட்டங்கள். நான் கேட்டது அதிகமானது கேட்டிருந்தோம். இப்ப குறைவானது எதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பாருங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவ்வளவுதாங்க. தர்மபுரி சரிங்க. பி பண்ணிட்டேன். தர்மபுரி, சேலம் 1 and 2 தான் ஆன்சர் சரிங்க. ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளை வைகை அணை திறக்கப்பட்ட நாள் ஆண்டு. இது ஒரு இம்பார்ட்டன்ட். கரெக்டா சூஸ் பண்ணுங்க. தட்ஸ் எனஃப். 1959 ஜனவரி 21 தாங்க. கூற்றுகளை ஆராய்க. தகவல் தொடர்பு எனும் வார்த்தையானது கம்யூனிகேர் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் தொடர்பு கொள்ளுதல் என்பதாகும். ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது. கண்டுபிடிங்க. அதன் பொருள் தொடர்பு கொள்ளுதல் கிடையாதுங்க. ஆனா லத்தீன் வார்த்தைன்றது சரியான பதில். 1 மட்டும் தான் சரி. தென்னை மரங்கள் அதிகம் காணப்படும் மாவட்டங்களில் தவறானதை தேர்வு செய். ஆன்சர் சி. திருநெல்வேலிங்க. பருத்தி வளரும் காலத்தில் எந்த காலநிலையும், அறுவடை காலத்தில் எந்த காலநிலையும் பயிருக்கு ஏற்றதாகும். ம். ட்ரீட்டி ஆஃப் டி. எத்தனை டீன்னு சொல்லிட்டு பக்கத்துல எழுதி வைங்க. எப்ப என்ன நீங்க பார்க்குறீங்களோ, ஒரு வேளை சார் நான் அந்த போற வழியில உங்கள பார்த்துட்டேன். அத்தனை டீயும் நீங்க வாங்கி குடுத்தே ஆகணும்னா, அத்தனை டீயும் நான் வாங்கி தருவேன். நீங்க குடிச்சுக்கலாம். டீ மட்டும் தான் தருவேங்க. மணி கிடையாது. டீ வாங்கி தரேன். ஒரு நாளைக்கு 50 டீ குடிச்சாலும், அது உங்களுக்கு சொந்தமான டீ. தட்ஸ் எனஃப்ங்க. ஈரப்பதம் மற்றும் வறண்ட காலநிலை. சரியான விடையை தேர்வு செய். முதன்மைக்கு எடுத்திருக்கேன். கோயம்புத்தூர்ல, சேலத்துல, மயிலாடுதுறையில, கிருஷ்ணகிரியில. அப்பா! யார் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம்.
தட்ஸ் எனஃப். 1 அண்ட் 4 மட்டும் தான் சரி. மீதி எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்குங்க. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் எந்த ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்துள்ளது? ரெண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டை. கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்வு செய். இதுல 2 மட்டும் தான் தவறு. மீதி எல்லாமே சரியான பதில்ங்க. தமிழகத்தில் எந்த மாவட்டம் தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் ஆண்களில் 4 3 பகுதியினர் கல்வி பெற்றவராக உள்ளனர்? இது டைரக்டாவே கேட்டிருப்பேன். பட் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆன்சர் போட்டுருவீங்க. குட். தர்மபுரி மாவட்டம். சோ பொறுத்துக்க. தமிழ்நாட்டின் அஞ்சலக மாவட்டங்கள். இதுல மத்திய மண்டலம் மட்டும் கரூர் கிடையாது. சேஞ்ச் ஆயிருக்குங்க. தமிழ்நாட்டில் உள்ள திண்டுக்கல் கைத்தறி விசைத்தறி மற்றும் ஆயத்த ஆடைகளின் விற்பனைக்கு புகழ் பெற்றது. கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. சார் நீங்க திண்டுக்கல்லை திக்கி சொன்னதால அதை நாங்க தூக்கி போட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு 1 எலிமினேஷன் பண்ண என்ன அடிச்சிரும். கூற்று 1 சரி, கூற்று 1 தவிர 2 சரி. பாபநாச அணையில் ஏறத்தாழ எத்தனை மெகாவாட் நீர்மின் உற்பத்தி செய்யப்படுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம்? குட். 28%. தமிழகத்தில் மெட்ரோ ரயில்வே அமைப்பு எந்த ஆண்டு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது? இதுல மாதமும் முக்கியம். சூப்பர் காய்ஸ். மே மாதம் 2017. குட். தவறான கூற்றை தேர்ந்தெடு. சோ இது எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன். ஆன்சர் பண்ணுங்க நீங்களே. சென்னை துறைமுகம் ஒரு செயற்கை துறைமுகங்க. சோ இங்கே கவனிச்சுக்கங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லா இயற்கை துறைமுகம். இங்க இருக்கிறது ஃபுல்லா செயற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப டி தான் ஆன்சர். கீழ்கண்ட எந்த மாவட்டங்களில் பருப்பு வகைகள் பயிரிடப்படுவதில்லை? பார்த்தே சொல்லிடலாம். பயிரிடப்படுகிறதுன்னு கேட்கல. பயிரிடப்படுவதில்லை. அவ்வளவுதாங்க. சென்னை, திண்டுக்கல், கன்னியாகுமரி இந்த 3 இடங்கள்லயும் பயிரிடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கிறது? செம்ம கொஷின். உங்களுக்கு ஈஸி இது.
அஸ்ஸாம் மாநிலத்துக்கு அடுத்தபடி. குட், குட், குட். தமிழக பொருளாதாரத்தில் வேளாண்மையின் பங்கு எத்தனை சதவீதம்? குட். 21%. கரும்பு குறித்து கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய். தவறு கேட்டிருக்கேங்க. அவ்வளவுதான். குட், குட், குட். பாருங்க, குளிர் பிரதேசங்கள்ல இது கரும்புலாம் விளையாது. அப்போ 3 மட்டும் எலிமினேஷன் பண்ணிடணும். மாநில மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? முதலமைச்சர் தான் சொல்றாங்க. சென்னையை பற்றி கூற்றுகளை ஆராய்க. எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் 4த்துலயும் இருக்கும். ஈஸி. தேர்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணுங்க. டெல்லி மற்றும் மும்பைக்கு அடுத்தபடியாக 3வது மிகப்பெரிய விமான நிலையம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1, 2, 4 தான் சரியான பதில் அப்படின்றது சொல்றேங்க. சாத்தனூர் அணை செங்கம் தாலுகாவில் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? அவ்வளவுதான். சூப்பர். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே. பெருங்கடல் அல்லது கடற்கரையில் இருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரை மீன் பிடித்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்லாம் தப்பு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு வச்சுங்க. இந்த கேள்வி நீங்க யாருமே தப்பு பண்ணக்கூடாது. ஸ்மால் கான்செப்ட் தான் இது. கடலோர மீன்பிடிப்பு தான் சொல்றாங்க. பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் எது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும். ஸோ அந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பா கொஸ்டின்ஸ்லயும் கேட்கறதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ஒரு லெசன் படிக்க சொல்றோம். அதுல எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா, எக்ஸாமுக்கு ரீகால் பண்றப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1077ங்க. தவறான இணையை தேர்ந்தெடு. புவியியல் குறியீடு. ஆனா இது ரொம்ப ஈஸிங்க இருக்கறதுலயே எனக்கு தெரிஞ்சு. நான் பார்த்த கொஸ்டின்ஸ்ல இது கொஞ்சம் ஈஸி. ஆனா உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, கோயம்புத்தூர் மாவாரி பணிந்திரம், ஈரோடு சுங்கடிச்ச இது சொல்லுவாங்க. வெண்பட்டு கிடையவே கிடையாதுங்க. சோ இது தூக்கிடுங்க. தகவல் தொடர்பு என்பது எம்மொழி வார்த்தையான கம்யூனிகேர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. முடிஞ்சிச்சு. குட். லத்தீன் வார்த்தையான. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கைஸ். கம் ஆன் கைஸ் பாத்துடலாம். யார் இதுல மார்க் எடுக்கிறீங்க? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். படிச்சு நீங்களே ஆன்சர் பண்றீங்க போலாம். யோசிச்சு பாருங்க. முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்ட ஆண்டு ரைட்டு. ஆனா தமிழக அரசால் கட்டப்படல. யார் அரசால் கட்டப்பட்டது? ஆங்கில அரசால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ செகண்ட் எலிமினேஷன் ஆயிடுச்சு. தூக்குங்க செகண்ட். வேற எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. அப்படியே டைரக்ட்டா என்ன பண்ணலாம்? சி போட்டு போயிட்டே இருக்கலாம். வேற ஆப்ஷனே கிடையாது. இப்படிதான் நீங்க எலிமினேஷன் பண்ணி ஆகணும். சரியா? ஓகே கைஸ். இன்னைக்கு 50க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இது உங்க தேர்வுக்கு மட்டும் இல்லாம உங்க நாலேஜ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு மார்க் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணவங்க எல்லாருக்குமே ஹார்டின் குடுத்துறேன். அட் த சேம் டைம்ல கன்சிஸ்டன்சியா இன்னைக்கு வளர்த்துக்குங்க. இதுக்கப்புறமும் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா கஷ்டம் தான்றத நம்ம சொல்லிடலாம். அப்போ கன்சிஸ்டன்சி உங்ககிட்ட இருக்கும்ன்றத நம்ம சொல்லிடலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.